ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடும் பயங்கரமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறேமானா என்னங்க பண்ணுறது, நம்ம டைரக்டர் நமக்கு பெரிய பெரிய ட்விஸ்ட்டாகவும் பெரிய பெரிய இதுவாகவும் வச்சு தானே நம்ம சீரியலை ஓட்டிகிட்ருக்காரு. அதனால தாங்க எனக்கும் வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம கதிரை சேர்ந்துக்கிட்டு அவங்க பொண்ணோட மனநிலையை காப்பாற்றுறதுக்காக அவங்க பொண்ணை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மல்லியோட வாழ்க்கையில் விளையாடுறாரு. ஆனால் மல்லி, நான் எப்படிங்க உங்கள் வீட்டுக்கு வர முடியும், அது எப்படிங்க சரியாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் மருமகன் உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் பேத்தி உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் நான் யார், நான் எதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அதனால் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவால் விட்டு வந்தார் இல்லையா. சவாலில் ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தார். ஏன்னா அவங்க பொண்ணுக்காக அதை வீட்டில் அந்த அவங்க ரெண்டாவது பொண்ணு இருக்குது நிஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிஷா விட்டு செம்ம கோவப்படுறா. ஐயோ என்னது இது, இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் நம்ம அப்பா, சத்தியமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கோவமாக எதையும் பேசிடக்கூடாது. நம்ம அப்புறம் கோவமாக பேசி அதுக்கப்புறம் நம்மளை அவங்க வேணான்னு தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு என் பொண்ணு தாம்மா முக்கியம், என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வானத்து வரைக்கும் நடந்தே கூட போகுமா, ஏன்னா என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன், அதனால் நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, இந்த ரேணுகாக்காக நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க, அவள் நல்லா ஆனாலும் நல்லா ஆகலனாலும் உங்கள் பொண்ணு தானேப்பா, அவள் இங்கேயும் இருக்கட்டும், அப்போ தான் அவள் சரியாவா, நீங்கள் அங்கே கூட்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது, அதுவும் அந்த மல்லி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் நான் உங்க கூட வந்துடுறேன், உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அவங்க பொண்ணு உயிரை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லையே, அதனால் கதிரை சேர்ந்துக்கிட்டு அமைதி இருமா, நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாத, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த சுடர்கிட்ட பேசுகிறார். சுடர்ன்ற பற்றியா ரேணுகா கிட்ட, நமக்கு தான் அவள் சுடர், ஆனால் கதிரேசனுக்கு அவள் ரேணுகா தானே, அதனால் ரேணுகா கிட்ட இனி எதுக்கும் கவலையே படாதவங்க வா கிளம்பலாம், இப்போ நம்ம மல்லி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போகிறாரு காரில். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமாக இருக்கா. இப்போ காரை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் பிடிவாதமாக இருக்கா. ஏன்னா உடனே இறங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் போய்டும் இல்லையா, அதுவும் இல்லாமல் அவள் கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நம்ம மல்லி வீட்டுக்கு தான் வந்திருப்போம், ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற, இறங்குமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பைத்தியத்தை கூட்டுக்கிட்டு உள்ளே போயிடுறா நம்ம கதிரேசன். உடனே நம்ம மல்லி குடுக்குன்னு ஓடி மல்லியோட உண்மையான குணத்தை காட்டுறாங்க. மல்லி ரேணுகாக்கா வாங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாசத்தோடு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே இந்த கதிரேசனை பார்த்து இந்த ரேணுகா பார்த்தியா மல்லி என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானே, நீயும் பொண்ணு என்ன நான் டார்ச்சர் பண்ணீங்க, இப்போ தெரியுதா நான் ஏன் மல்லி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்பாடா இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் நாம் தான் இவ்வளோ நாளாக கரிச்சு கொட்டிட்டு இருந்தோம், பரவாயில்ல நல்ல பொண்ணாக தான் இருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு நம்ம பொண்ணு தானே போஸ்தி, எப்போவுமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அதனால் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க முடியும், அடுத்த பொண்ணை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். ஆனால் கடைசியில் இந்த மல்லி தான் நம்ம பொண்ணை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போயிடறாரு. அதுக்கப்புறம் என்ன இவங்களுடைய டே இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வீட்டில் இருக்கிற நிஷாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக என் அப்பா இருந்துக்கிட்டு என்னை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிப்பார், இவ்வளோ நாளாக அந்த வெண்பாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தார், இனிமேல் அவளை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த குட்டையை குழப்புற மாதிரி இந்த ரேணுகா எங்கேருந்து வந்தாலும் தெரியல, என் உயிரை வாங்காத்தனையும் வந்திருக்கா, என்னைக்கு இவள் வந்தாலும் அன்னைக்கு என் அப்பாவை என்னையும் பிரிச்சிட்டா, என் அப்பாவுக்கு என் மேலே சுத்தமாக பாசமே இல்லை, ரேணுகா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, அதனால் இவள் இருக்கிற வரையும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ பார்த்து, ஏன்டி என் தொலைஞ்சி என் வாழ்க்கையில் நீ செத்து போயிட்டேன்னு நினச்சி நாங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம், அப்படியே நீ சாவலனாலும் என் கண்ணில் ஏன் பட்டை எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியது தானே, ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன், நாங்கள் என்ன உனக்கு பாவம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபோட்டோவை பார்த்து நீ இருக்கிற வரையும் எனக்கு இதுதான் டார்ச்சர்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு நெருப்பு வச்சிடறா. அது தகன்னு எரிஞ்சிதும் அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டு ஃப்ரேம் எல்லாத்தையும் அப்புறமா பாய்சனை எடுத்து கையில் வச்சுட்ருக்கா. இனிமேல் அவளை உயிரோட விளையவே கூடாது, நம்ம நல்லவ மாதிரி அந்த மல்லியோட வீட்டில் போய் பேசிட்டு அவளை கொண்டுடணும், அப்போ தான் நம்ம மொத்த சொத்தையும் அனுபவிக்க முடியும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் மொத்தமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அப்பா இப்போ தான் மனசு மாறினாரு, அவள் செத்து போயிட்டா மறுபடியும் அதுக்கப்புறம் மொத்த சொத்து நமக்கு தான், ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அவளை விட்டுறக்கூடாதுன்றத கண்டிப்பாக நம்ம அப்பா நமக்கு ஏதாச்சும் செய்வார், அதனால் இவளை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் கையிலே வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கா. இந்த விஷ பாட்டில் அதை எப்போ அந்த ரேணுகாக்கு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க தான் போகிறா. அந்த மாதிரி நேரம் அவளுக்கு இப்போதைக்கு அமைஞ்சா விடுவாளா, அப்படியே அல்வா துண்டை சாப்பிட்ற மாதிரி அந்த வேலையை முடிச்சிடுவா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.